நீரிழிவு நோய் உறுதி செய்யப்பட்டவுடன் விரைவாகவே கண் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். மதுரை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர் பேச்சு. ஆரம்ப கட்டத்தில் நீரிழிவு சார்ந்த விழித்திரை நோயின் அறிகுறிகள் முழுமையாக வெளிப்படாத நிலையில் இருக்கும். எனவே நீரிழிவு நோய் உறுதி செய்யப்பட்டவுடன் விரைவாகவே கண் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு ரியாஸ் சிவில் சர்வீசஸ் அகாடமி ஒத்துழைப்போடு மதுரையில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையால் நடத்தப்பட்ட பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் திவ்யா தெரிவித்தார். நீரிழிவு சார்ந்த விழித்திரை நோய் என்பது வராமல் தடுக்கக்கூடிய ஒரு நிலை என்று தூத்துக்குடி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் பிராந்திய மருத்துவ இயக்குநர் டாக்டர் பெர்னார்ட் ஆல்பர்ட் ராஜ்குமார் தெரிவித்தார். இரத்த சர்க்கரை அளவு, இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் ஆகியவற்றை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மிகவும் அவசியம். தொடர்ந்து தவறாமல் உடற்பயிற்சி செய்வது, நாம் உட்கொள்ளும் உணவு முறைகளில் மாற்றங்கள் செய்வது போன்ற வாழ்க்கை முறை திருத்தங்களை மேற்கொள்வது இத்தகைய சிக்கல்கள் வராமல் தவிர்க்க உதவும் என டாக்டர் அகர்வால் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் திவ்யா தெரிவித்தார். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக டெல்லியில் உள்ள தேசிய லோக் அதாலத் நீதிமன்றத்தின் உறுப்பினர் டாக்டர் ராமசாமி கலந்து கொண்டார். அகர்வால் ஹாஸ்பிட்டல் இந்த ப்ரோக்ராம் மெயினாக நம்ம எதுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் நம்ம மெயினாக எதுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் கிரியேட் அவேர்னஸ். நவம்பர் 14th வந்து வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே. நம்ம இந்தியா வந்து வேர்ல்ட்லே டயபெட்டிக் கேபிட்டல் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இந்தியாவில் அதிகமாகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐ ஸ்க்ரீனிங், டயபெட்டிக் ரெட்டினோபதியோட ப்ராப்ளம்லாம் என்னென்னா, ஆரம்ப நிலையிலே நம்ம கண்டுபிடிக்கிறதுனால இர்ரிவர்சிபிள் டேமேஜ், அதாவது டோட்டலாக விஷன் லாஸ் ஆகிறத நம்மளால் ஈஸியாக தடுக்க முடியும். அதுக்காக தான் நம்ம மெயினாக இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அகர்வால் ஹாஸ்பிட்டல்ஸோட எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே நவம்பர் 14th இந்த மாத கடைசி வரைக்கும் 50 இயர்ஸ்க்கு மேலே உள்ள எல்லாருக்குமே ஃப்ரீ கன்சல்டேஷன் அண்ட் ஃப்ரீ ஐ செக்கப் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பப்ளிக் பீப்புளுமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே அவங்களோட சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலில் வைக்கிறனால ஃப்யூச்சரில் காம்ப்ளிகேஷன்ஸை ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல் டு இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி அவசர காலகட்டத்தில் துரித உணவுகள் சாப்பிட்றதுக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கோ தடுக்கணும்னா என்ன வழிமுறைக்கலாம்? அதுக்கு தொடர்பு இருக்குது. டெஃபினட்டாக ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்குது. இந்த மெட்டபாலிக் டிஸார்டர்னு நம்ம சொல்கிற பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், இது எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைலில் வர சேஞ்சஸ்னால வந்த ப்ராப்ளம் தான். அந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பெருசாக இருக்காது நம்மளோட முன்னோர்களுக்கு. ஆனால் இப்போ இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 வயசு 25 வயசுக்குள்ளாரையே பிபி, சுகர் எல்லாமே வந்துருச்சு. ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் டெத் ரேட் எல்லாமே வந்து ஈஸியாக முன்னாலே வந்துருச்சு. ஸோ லைஃப் ஸ்டைல் தான் மெயின் காரணம். ஸ்ட்ரெஸ் வந்து முக்கியமான காரணம். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணுறனால இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் டயட் பேட்டர்ன் இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி பிரின்சிபல்டாக இருக்கிறதுனால நம்ம டெஃபினட்டாக காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ண முடியும். ஓகே. அண்ட் ஆரம்ப நிலையில் நமக்கு எந்த அறிகுறியுமே தெரிய போகிறது கிடையாது. ஸோ ரெகுலராக சுகர்னு ஒருத்தவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணிட்ட உடனே இமீடியட்டாக கண் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு சுகர்னால கண்ணில் பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டறிஞ்சிக்கலாம். அண்ட் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறப்ப அந்த டிசீஸை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதை ஈஸியாக பண்ணிக்கலாம் நம்மளால். இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் இளைஞர்கள், குறிப்பாக பள்ளி சிறுவர்கள் அதிகமாக கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன வழிமுறைகள் அவங்க மேற்கொண்டால் அதை தவிர்க்கலாம்? ஓகே. அண்ட் டெஃபினெட்லி அந்த ரீசெண்ட் இயர்ஸ், அதுவும் இந்த 2 years ஆஃப் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் மோர் ஆஃப் ஸ்க்ரீன் டைமில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்க நிறைய கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் கிட்ட தான் அவங்க வச்சு எல்லாமே பார்த்து யூஸ் பண்ணுறது, அந்த ப்ளூ ரேஸ் கண்ணை அஃபெக்ட் பண்ணுறது, இது எல்லாம் தான் காரணம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சன்லைட். டோட்டலாக சன்லைட்டை இந்த 2 years அவாய்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஒரு எக்ஸசைஸாக நம்ம ஃபாலோ பண்ணணும். குழந்தைங்க ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அட்லீஸ்ட் சன்லைட் எக்ஸ்போஷர் டெஃபினட்டாக வேணும். எதிர அவங்க வெளியில் போய் விளையாடலாம், வாக் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம். அந்த 2 மணி நேரம் ஆஃப் சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கனால மயோப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிட்ட பார்வையை ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். வந்ததையும் அது பவர் கூட்டிகிட்டே போகிற அந்த ப்ராக்ரெஷனை தடுக்க முடியும்னு சயின்ஸ் சொல்லுது. என்ன மாதிரியான உணவுகளை எடுத்தால் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கலாம்? குறிப்பாக குழந்தைகளுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வொரு சில பள்ளிகளில் வந்து இந்த உணவு தான் கொடுக்கணுன்றாங்க. அது என்ன மாதிரி உணவு எடுத்தால் இன்னும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் கண் பார்வை? ஓகே. மெயினாக க்ரீன்ஸ், நிறைய கீரை வகைகள் அண்ட் கலர்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்,
மஞ்சள் நிறத்துள்ள பப்பாயா, மாம்பழம் அண்ட் பால், கீரை வகைகள் நிறைய கொடுக்கறதுனாலையும் அண்ட் நான் வெஜிடேரியனாக இருந்தால் ஃபிஷ்ஷஸ் எடுக்கிறதுனாலையும் டெஃபினட்டாக கண்ணில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக போகிறதுனால பார்வை குறைபாடை ஓரளவுக்கு தடுக்க முடியும் நம்மளால். கண்ணுக்கான பயிற்சி என்னென்ன? கண்ணோட பயிற்சிகள் நிறையா இருக்குது. இந்த பயிற்சி பண்ணுறதுனால கண்ணை சுற்றி உள்ள அந்த தசைகளை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். ஸோ அந்த கிட்டதாக இருக்கிறதுல வந்து யோகா கண் யோகா பண்ணுறாங்க. எஸ் சார். ஓகே ஃபைன். கண்ணுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான அந்த யோகா, கண் அசைவு பயிற்சி இது எல்லாமே இருக்குது. அது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். அது சொல்லித்தரதுனால கண் குறைபாடு, பார்வை குறைபாடு வரது, அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ப்ளூ ரேஸ்னால உள்ள ரேடியேஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ. This is what this hospital have taken, very sincere effort. For that only I come from Delhi, exclusively to attend this program. Why? Because once you don't do prevention, we get into a lot of problems. Example, you can think of Corona. How the second wave could not affect us much because we have taken a lot of precautionary measures. Thanks to Honorable Prime Minister, taken a lot many number of precautionary measures, including injections. This is an example. Those who had allergic towards injections, those who had negative towards injections, have been asked to put this injection to control this epidemic. And it has worked wonder, where we could able to foresee the problems and we could able to control the preventive aspects of endemic epidemic problems. So therefore this is what this Agarwal Hospital is trying to do. Because there is a link between diabetics and eye. As Dr. Divya rightly explained, there is a strong link. There was also a link between corona and eye, which has been established by various scientists, including medical practitioners. So therefore, eye is our life. Eye is everything. Once we take care of the eye, we take care of the main aspects of our body. So therefore, I am very thankful to this Agarwal Eye Hospital, who have taken a leading role of developing, creating awareness on diabetic aspects. Number one. Number two, let me go a little beyond of non-medical aspects, which Dr. Divya elaborated more. Let me look into the behavioral aspects. Let me look into the psychological aspects. That is more important, I feel, because we have a very eminent, eloquent practitioners, doctors, who take care of your problems. But before we go to doctor, we should take care of ourselves. Self-medication, self-care, self-management. That is more important. In fact, we can solve most of the problems if we are able to solve ourselves. Self-management, self-medication, that is important. A very good example I want to give you regarding the litigation. Large number of people go to court. I always suggest, I always tell, including our Honorable Chief Justice, that don't go for litigation, go for mediation. Because mediation means sit, talk, compromise, which is legally allowed. Instead of going to litigation. Litigation is costly, struggle, conflict, tension, frustration, so many problems. But legally, mediation is allowed. There is no police, there is no law which can stop anyone to go for mediation. There is no law which is against it. Honorable Supreme Court also says that we must go for mediation first, not to provoke litigation. Same thing, diabetics. Let us think of prevention. Prevention is more important than talking about curative. Curative, we have medical practitioners, medical doctors, we have policy, we have departments. They are definitely going to take care of you. But the prevention is extremely important. And this is what my humble request today. I want to send a message to my respected media persons as well as to sisters and brothers. Number one, what is eating us? What is disturbing us? What is completely collapsing every individual is stress, 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 stress. We also created stress in the morning to you. இல்லைங்களா? காலையில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டோம். 11 மணிக்கு ஆரம்பிக்கிற ப்ரோக்ராம் 12 மணிக்கு ஆரம்பிச்சா அதுவும் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லைங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். We need to overcome this stress. We can overcome the stress. Definitely we can overcome the stress. Why? How? We can overcome this through stress through proper self-management. Example, yoga, meditation. Yoga, meditation, as doctor said, early morning walking. Very, very important. So through
self-management, self-regulation, we can win over any type of problems. This இந்தியா வந்து வேர்ல்ட்லே டயபெட்டிக் கேபிட்டல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இந்தியாவில் அதிகமாயிட்டே இருக்காங்க. ஸோ அதனால வர காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐ ஸ்க்ரீனிங், டயபெட்டிக் ரெட்டினோபதியோட ப்ராப்ளம்லாம் என்னென்னா, ஆரம்ப நிலையிலே நம்ம கண்டுபிடிக்கிறதுனால இர்ரிவர்சிபிள் டேமேஜ், அதாவது டோட்டலாக விஷன் லாஸ் ஆகிறத நம்மளால் ஈஸியாக தடுக்க முடியும். அதுக்காக தான் நம்ம மெயினாக இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அகர்வால் ஹாஸ்பிட்டல்ஸோட எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே நவம்பர் 14th இந்த மாத கடைசி வரைக்கும் 50 இயர்ஸ்க்கு மேலே உள்ள எல்லாருக்குமே ஃப்ரீ கன்சல்டேஷன் அண்ட் ஃப்ரீ ஐ செக்கப் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பப்ளிக் பீப்புளுமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே அவங்களோட சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலில் வைக்கிறனால ஃப்யூச்சரில் காம்ப்ளிகேஷன்ஸை ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல் டு இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி அவசர காலகட்டத்தில் துரித உணவுகள் சாப்பிட்றதுக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கோ தடுக்கணும்னா என்ன வழிமுறைகள்லாம் அதுக்கு தொடர்பு இருக்குது? டெஃபினட்டாக ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்குது. இந்த மெட்டபாலிக் டிஸார்டர்னு நம்ம சொல்கிற பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், இது எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைலில் வர சேஞ்சஸ்னால வந்த ப்ராப்ளம் தான். அந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பெருசாக இருக்காது நம்மளோட முன்னோர்களுக்கு. ஆனால் இப்போ இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 வயசு 25 வயசுக்குள்ளாரையே பிபி, சுகர் எல்லாமே வந்துருச்சு. ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் டெத் ரேட் எல்லாமே வந்து ஈஸியாக முன்னாலே வந்துருச்சு. ஸோ லைஃப் ஸ்டைல் தான் மெயின் காரணம். ஸ்ட்ரெஸ் வந்து முக்கியமான காரணம். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணுறனால இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் டயட் பேட்டர்ன் இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி பிரின்சிபல்டாக இருக்கிறதுனால நம்ம டெஃபினட்டாக காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ண முடியும். இந்த கண் தொடர்பான நோய்கள்லாம் முன்னெச்சரிக்கையாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஓகே. அண்ட் ஆரம்ப நிலையில் நமக்கு எந்த அறிகுறியுமே தெரிய போகிறது கிடையாது. ஸோ ரெகுலராக சுகர்னு ஒருத்தவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணிட்ட உடனே இமீடியட்டாக கண் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு சுகர்னால கண்ணில் பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டறிஞ்சிக்கலாம். அண்ட் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறப்ப அந்த டிசீஸை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதை ஈஸியாக பண்ணிடலாம் நம்மளால். இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் இளைஞர்கள் குறிப்பாக பள்ளி சிறுவர்கள் அதிகமாக கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன வழிமுறைகள் அவங்க மேற்கொண்டால் அதை தவிர்க்கலாம்? ஓகே. அண்ட் டெஃபினெட்லி அந்த ரீசெண்ட் இயர்ஸ், அதுவும் இந்த 2 years ஆஃப் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் மோர் ஆஃப் ஸ்க்ரீன் டைமில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்க நிறைய கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் கிட்ட தான் அவங்க வச்சு எல்லாமே பார்த்து யூஸ் பண்ணுறது, அந்த ப்ளூ ரேஸ் கண்ணை அஃபெக்ட் பண்ணுறது, இது எல்லாம் தான் காரணம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சன்லைட். டோட்டலாக சன்லைட்டை இந்த 2 years அவாய்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஒரு எக்ஸசைஸாக நம்ம ஃபாலோ பண்ணணும். குழந்தைங்க ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அட்லீஸ்ட் சன்லைட் எக்ஸ்போஷர் டெஃபினட்டாக வேணும். எதிர அவங்க வெளியில் போய் விளையாடலாம், வாக் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம். அந்த 2 மணி நேரம் ஆஃப் சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கனால மயோப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிட்ட பார்வையை ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். வந்ததையும் அது பவர் கூட்டிகிட்டே போகிற அந்த ப்ராக்ரெஷனே தடுக்க முடியும்னு சயின்ஸ் சொல்லுது. என்ன மாதிரியான உணவுகள் எடுத்தால் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கலாம்? குறிப்பாக குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு சில பள்ளிகளில் வந்து இந்த உணவு தான் கொடுக்கணுன்றாங்க. அது என்ன மாதிரி உணவு எடுத்தால் இன்னும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் கண் பார்வை? ஓகே. மெயினாக க்ரீன்ஸ், நிறைய கீரை வகைகள் அண்ட் கலர்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், மஞ்சள் நிறத்துள்ள பப்பாயா, மாம்பழம் அண்ட் பால், கீரை வகைகள் நிறைய கொடுக்கறதுனாலையும் அண்ட் நான் வெஜிடேரியனாக இருந்தால் ஃபிஷ்ஷஸ் எடுக்கிறதுனாலையும் டெஃபினட்டாக கண்ணில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக போகிறதுனால பார்வை குறைபாடை ஓரளவுக்கு தடுக்க முடியும் நம்மளால். கண்ணுக்கான பயிற்சி என்னென்ன? கண்ணோட பயிற்சிகள் நிறையா இருக்குது. இந்த பயிற்சி பண்ணுறதுனால கண்ணை சுற்றி உள்ள அந்த தசைகளை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். ஸோ அந்த கிட்டதாக இருக்கிறதுல வந்து இந்த அமர்வால் பண்ணுற யோகா இருக்க கண் யோகா பண்ணுறாங்க. எஸ் சார். அமர்வால் வச்சு ஓகே ஃபைன். கண்ணுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான அந்த யோகா, கண் அசைவு பயிற்சி இது எல்லாமே இருக்குது. அது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். அது சொல்லித்தரதுனால கண் குறைபாடு, பார்வை குறைபாடு வரது, அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ப்ளூ ரேஸ்னால உள்ள ரேடியேஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ்.